லிஃப்ட்டில் கேமராவை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேங்க. 18 மாடி வடபழனியில் இந்த மாதிரி 18 மாடி சுற்றி முக்குலையும் தேன் கூடு மாதிரி அவ்வளோ இருக்குங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போன உடனே கேமராவில் என் ஃபேஸ் விடுவேனா, என் ஹேர் ஸ்டைல், என்னோட முன்னழகு பின்னழகு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு காமிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா 3D மாதிரி இருக்குது வீடு. எங்கே பார்த்தாலும் மைண்ட் கிராஃப்ட் ஒரு கேமில் வர்ற மாதிரி சுற்றி முக்கிலையும் கட்டடமாக இருக்குது. இந்தாங்க நானும் பில்டிங் எப்படா கட்டியிருப்பாங்க, கீழே விழுவாத எந்த சிமெண்ட்டில் கட்டியிருப்பாங்க, எந்த செங்கலில் கட்டியிருப்பாங்க, எத்தனாவது மாடியில் இருப்பாங்க, ஒரு ஃப்ளாட்டு எவ்வளோ, ஒரு ஃப்ளாட்டுக்கு எவ்வளோ விற்றுருப்பாங்க, அதில் எத்தனை பேர் இருப்பாங்க, லிஃப்ட் இருக்குமா, பிரச்சனை வராதா, என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு மேலேருந்து ஃப்ளைட்டில் குச்சா எப்படி, அந்த ஒரு பேராஷூட்டில் குச்சா எப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பீனிக்ஸ் மாலில் லாஸ்ட் 68 38ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டால் அதை முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தோம், நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தான் ஓட்டியிருக்கோம். 24 ஆர்டரு, 966 ரூபா ஏர்னிங்ஸு, 490 ரூபா வந்து இன்சென்டிவ், கிட்டத்தட்ட 1460 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ஒஸ்ட்டு, ஆர்டர் ஒழுங்காக வரல, அதனால் வந்து நான் ஓட்டவே இல்லை. நாளைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே, கிட்டத்தட்ட 4500 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பை.